தமிழகத்தில் கஞ்சா போதையால் ஏற்பட்ட குற்ற சம்பவங்கள் குறித்து கடந்த 3 நாட்களாக வெளிவந்த செய்திகள் பொதுமக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தால் தினம் தினம் குற்ற செயல்கள் கட்டுப்பாடின்றி அதிகரித்து வருகின்றன. சென்னையில் கஞ்சா வியாபாரிகள் காவல்துறையினரை தாக்கியது, கும்பகோணம் அருகே இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியது, இன்று தேனியில் கஞ்சா போதையில் மனைவி மாமனாரை தாக்கிய நபர் என கடந்த 3 நாட்களில் வெளிவந்த செய்திகள் பொதுமக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் கஞ்சா தலைநகரமாக மாறியிருக்கிறது. ஆனால் குற்றம் நடந்து செய்தியான பிறகே குற்றவாளிகளை கைது செய்ய முன்வரும் காவல்துறைக்கு கஞ்சா கடத்துபவர்கள், விற்பனை செய்பவர்கள் யார் என்று தெரிகிறதா? ஏன் கஞ்சா புழக்கத்தை முழுவதுமாக தடுக்க முடியவில்லை? திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக செயல்பட்டதை கண்டு கொள்ளாமல் 3 ஆண்டுகளாக கோட்டை விட்டது போல கஞ்சா புழக்கத்தை தடுக்க இதுவரை எந்த உறுதியான நடவடிக்கைகளும் எடுக்காமல் திமுக அரசு இருப்பது மேலும் பல கேள்விகளை எழுப்புகிறது என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார்.